ஹாய்டா. ஆரம்பம் கேரிங் மாமா. பூனை பாட்டிலேருந்து அப்படியே பார்த்துடலாம். நீங்கள் தான் கிச்சனுக்குள்ளே இருந்திருப்பீங்க இல்லையா? ஆரம் உங்களை அப்படியே தூக்கிக்கிட்டா. நீங்கள் அவனோட நெக்கில் கை போட்டு ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டு அவனே பார்த்துட்ருக்கீங்க. அவன் அவங்கள தூக்கிக்கிட்டே ஒரு ஸ்டெப்பாக ஏறுறான். ஒரு நிமிஷம். என்ன? பால் வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்ல மாட்டேன். அவன் கீழே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அக்கேனுக்குள்ளே தூக்குறான். அவனுடைய ஷர்ட்டை பிடிச்சிட்டு அவனே பார்த்துட்ருக்கீங்க. அவ்வளோ ரொமான்டிக்காக நடந்துக்கிறான். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு ஸ்டெப்பாக ஏறும் போதும் அவன் ஒரு கிஸ் பண்ணிகிட்டே உங்களை தூக்கிட்டு போகிறான். உங்களுக்கு இதுவே ஸ்டார்டிங்கே ஒரு பிளஷிங் தான். ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை இறக்கி நிற்க வச்சுட்டு டோர் லாக் பண்ணிட்டு வரேன். அது மம்மா அம்மா எதுவுமே பேசக்கூடாது. அவன் போய் டோரை லாக் பண்ணுறான். நீங்கள் அவனையும் பார்த்துட்டே இருக்கீங்க. உங்கள் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கு. பயப்படுறீங்க. உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிட்டு இது ஒன்றும் நான் உங்ககிட்ட ட்ரை பண்ணுறதோ ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. பயப்படக்கூடாதோ. உங்கள் கண்ணை பார்த்து சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னு தெரியல உங்களுக்கு. பிகாஸ் இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா? அப்படித்தான் நீங்கள் திங்க் பண்ணிட்டுருக்கீங்க. இன்னொன்று பேசிகிட்ருக்கான். அவனே பார்த்துட்ருக்க. அவன் கையை உங்கள் சாரியை ரிமூவ் பண்ணதா, கையை நடுங்குத. நீங்கள் ஒரு கையை இன்னொரு கை வச்சு அமுத்தி டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. அதையும் பார்க்குறான். அவனுக்கு புரியுது பயப்படுறீங்கன்னு. ஓகே, இவ்வளோ நாள் அவளுக்கு தெரியாமல் இதை நம்ம பண்ணோம். இப்போ பயப்படுறப்போல அப்படி திங்க் பண்ணிட்டா உங்களை வந்து கிஸ் பண்ணிகிட்டே அதை ரிமூவ் பண்ணிகிட்ருக்கான். உங்கள் மைண்டு இப்போது அவன் கிஸ் பண்ணுறான் இல்லையா, அதில் தான் இருக்க. அவனே பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே கீழே விழுந்துட்டே இருக்கு. இது உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அவன் கையை உங்கள் லிப்ஸ் கீழே பட்டுட்ருக்க. அப்படி ட்ரெஸ் எல்லாம் கிட்டான் இல்லாமல் பயப்படக்கூடாதா மம்மா? பயப்படாதடி. பண்ண தோண மாட்டது. பயப்படாதா. உங்கள் முதுகு ஃபுல்லாக ரப் பண்ணி கோம் பண்ணுறான். நியூடாக நின்றுட்டுருக்கீங்க. அவன் அவங்கள விட்டுட்டு அவன் கண்ணை கீழே டவுன் பண்ணுற மாதிரி அப்படி போகுது. அவன் சின்ன பிடிச்சிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ 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 எங்க பார்க்காத, கீழே பார்க்காத அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. அவனோட கண்ணு இப்போ உங்கள் ஃபேஸில் தான் இருக்கு. கீழே பின் பண்ணலான்னு வரான். அவனை அவனோட சின்ன பிடிச்சிட்டு எனக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, ப்ளீஸ் அம்மா பார்க்க வேண்டாம். என்ன அடி பண்ணிட்டு இருக்க பொண்டாட்டி? பட்டுமா ஏண்டி உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நியூடாக நின்றுட்டுருக்கீங்க. பட் அவன் ட்ரெஸ்லாம் போட்டுட்ருக்கான். அவங்க ட்ரெஸ்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கான். அது உங்களுக்கு தெரியுது. அவனை கீழே பார்க்க விட மாட்டேன்றீங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, ப்ளீஸ் அப்படி சொல்லும் போதே உங்கள் ஹிப்பை கிரிப்பாக பிடிச்சி நான் என்ன இதை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன்னா என்ன? அவங்க ரெண்டு கண்ணு மாற்றி பார்த்துட்டே ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டோண்டி. அது மட்டும் இல்லை, நான் உன்னை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கான். என்ன ஒன்று அப்போல்லாம் உனக்கு நான் தான் எல்லாத்தையுமே பண்ணி விடுவேன். மேடம் கொஞ்சம் பெருசாயிட்டீங்களா, அதனால் அப்படி சொல்லும் போது அவன் செஸ்டில் போட்டு அடித்தேன். என்ன பேசுகிறேன்? நான் என் ரூமுக்கு போகிறேன். என்னடி பண்ண போகிறோம்? இப்போ ஒரு ரூமுக்கு போகிறேன்னு சொல்கிறேன். அது அது மம்மா இது தாண்டி ஏதோ பண்ணது. அதுவும் இந்த லிப்ஸில் இருந்து கேட்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸை பிடிச்சிட்டு இதுக்கப்புறம் இப்படி தானே என்ன கூப்பிடணும் அப்படியே சொல்லிட்டு உங்கள் லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணிவிட்டு கீழவன் உங்கள் நெக்கு கீழே பார்க்க வரான். நீங்கள் அவன் ஃபேஸுக்கு பண்ணி நீ என்ன சொல்கிற எனக்கு புரியல. எங்கே பார்க்காதையா? பார்க்காம இப்போற்றி நாங்களாம் பார்க்க மட்டும் செய்யல,
என் கை. மாமா மாமா என்ன விட, நீ நீ ஃபர்ஸ்ட் கண்ணு மூடு, நான் என் ரூமுக்கு போறேன். ரூமுக்கு போறியா? ஏய், யார் உன்னை விட போறேன்னு சொன்னதா? உங்க ஹிப்பை லூஸ் பண்றான். என்ன பேசுற? கொஞ்சம் நகர்ந்தல, நான் ட்ரெஸ் போடணும், திரும்பினல, ஏன் ட்ரெஸ் கழட்டின தலை. அப்படியே ஆரமோட கையை எடுத்து விட்டுட்டு பார்க்க கூடாது. அப்படி நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க, பட் அவன் உங்களை விட்டுட்டான் இல்லையா? ஸோ அவன் கையை எடுத்த ஃபேஸை மட்டுமே பார்க்குறான், பட் அவன் கையை அவனோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு இருக்கு. அவனோட கையை உங்க பாடியில டச் ஆகுது. இன்ஃபேக்ட் உங்க செஸ்ட்லாம் படுது. கையை பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் சும்மா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்ல, நான் போயிட்டேன், அப்புறமா நீ சேஞ்ச் பண்ணிக்கோ, மேலெல்லாம் படுதோம், நீ ஃபர்ஸ்ட் நகர்ந்து நிற்காத அப்படி சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சிட்டு இருக்கீங்க. அவன் கையை பொறுமையா எடுத்து விட்டுட்டு ஒரு கை கொடுத்து உங்க இப்போ டைட்டா கிரிப்பா அப்படி பிடிச்சி இழுத்துட்டு ஒரு கையில அவன் ஷர்ட்டை ரிமூவ் பண்றான். என் ஷர்ட், என் ட்ரெஸ்ஸை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு அப்படி நீங்க பேச வரீங்க. அடுத்த செகண்ட் அவன் லிப்ஸோட கொண்டு வந்து அட்டாச் பண்ணி டீப்பா கிஸ் பண்ணிட்டே உங்களை அப்படியே தள்ளிட்டு மூவ் பண்ணிட்டே பெட்க்கு போறான். பேசவே முடியல ஃபர்ஸ்ட் உங்களால. 2 பேருமே போயிட்டு பெட்ல விழுறீங்க. இப்போதான் அவங்க அவனுடைய ட்ரெஸ்ஸை பேண்ட்ல கை வச்சு உங்களை கிஸ் பண்ணிட்டே அவன் பேண்ட்டை ரிமூவ் பண்றான். உங்களுக்கு ஃபீல் ஆகுது அவன் பேண்ட்டை ரிமூவ் பண்றான்னு. அந்த பெல்ட்டை ரிமூவ் பண்ணும்போது அந்த சவுண்ட்ஸ் கேக்குது. அவன் உங்க லிப்ஸை விட்டுட்டு உங்க நெக்குக்கு வரான். ஆட்டோமேட்டிக்கா பயப்படுறீங்க. அவன் உங்க இயர்ஸ்ல கிஸ் பண்ணிட்டு ஸ்டார்டிங் கொஞ்சம் பயமா தான் இருக்கும். மாமா பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டே உங்களை கிஸ் பண்ணிட்டே உங்க கையை கொண்டு வந்து உங்க செஸ்ட்ல வைக்கிறான். ட்ரெஸ்ஸுக்கு மேலே மார்னிங் உங்களை டச் பண்ணியிருப்பான். அதுவே என்னமோ உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். இப்போ ஒரு மாதிரி இருக்கு. கண்ணை டைட்டாக மூடிட்டு இருக்கீங்க. அவன் உங்க நெக்லெல்லாம் ஃபைட் கொடுத்துட்டு கீழே வரலாம் பண்ணும்போது நீங்க கேனும் ஃபேஸு கப் பண்ணி போக்காத, கீழே போக்காத, என்ன பார்க்காத, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு மாமா ப்ளீஸ். நீங்களும் பார்க்க மாட்டேன்றீங்க, அவனையும் பார்க்க விட மாட்டேன்றீங்க. அவன் இன்னர்ல இருந்து எல்லாத்தையுமே ஒரு கையில ரிமூவ் பண்ணி போட்டுட்டு அவன் சீக்ல இருந்து உங்க கையை எடுத்து பொறுமையா லாக் பண்றான். என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கண்ணை திறந்து உங்க 2 கையுமே பாக்குறீங்க. லாக் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி உன்னை பார்த்துட்டேன், உன்னை ஃபுல்லா எடுத்துக்கிட்டேன்டி அப்படியே கீழே போறான். அவ்வளவுதான், உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கண்ணை மூடிக்கிட்டீங்க. என்ன பேசுறான் புரியலனாலும் அதை நீங்க யோசிக்கல. பிகாஸ் இப்போ இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், அதை திக் பண்ண அந்த மைண்ட் வேலை செய்யல. நீங்க இப்போ இவனை பாக்குறீங்க, கீழே போயிட்டே இருக்கான், ஒரு மாதிரி இருக்கு. மாமா ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ப்ளீஸ். அவன் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான். கை வேற லாக்ல இருக்கு, டைட்டா பிடிச்சிட்டு இருக்கான். இந்த டைம் வயன் மேல போயிட்டு என்னடி பண்ற? கிச்சனை பார்த்து பண்ணி விட்டுட்டு போனா எதுவுமே கட் பண்ணல, கீழே வாடி. அம்மா கத்துறாங்க. ஒரு கீழே இருந்து மேல வந்து உங்களை பாக்குறான். நீங்களும் ஒண்ணு பாக்குறீங்க. அம்மா அம்மா வந்துட்டாங்க, நான் போறேன். மாமா வலிக்குது. அம்மாவை நான் பாத்துக்கிறேன். இப்போ ஃபுல்லா முடிச்சிடலாம். கண்ணுல இருந்து புல்லுன்னு தண்ணி ஊத்திட்டு இருக்கு. பிகாஸ் இதுவே பெயினா இருக்கு. உங்க கையை லாக் பண்ணி அவன் வேகமா பண்ண ஆரம்பிக்கிறான். வலிக்குது மாமா மாமா. நீங்க கத்திக்கிட்டே உங்க ஹிப்ப மூவ் பண்ணிட்டே இருக்கீங்க. இதுல வேற உங்க காலை ஷேக் பண்ணி மேல போயிட்டே இருக்கீங்க. அவன் டைட்டா புடிச்சிட்டு என்னடி பண்ணிட்டு இருக்க? போஸ்க்கு வரல பயம் உங்க பொறு ஒழுங்கு அமைத்தி இரு. அவன் உங்க ஹிப்ப கிரிப்பா புடிச்சிட்டு ஒண்ணு இல்ல பொறுத்துக்கும், எனக்கு புரியுது பொறுத்துக்கும், எனக்காக கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ண.
இப்போ கிரிப்பா பிடிக்கிறான். நீங்கள் அவன் கையை விட்டுட்டான் இல்லையா, உங்கள் கையை எடுத்துகிட்டு போயிட்டு அவன் ஷோல்டரில் போட்டு டைட்டாக அவனை பிடிச்சிக்கிறீங்க. ஆரம்பக்காக அவ்வளோ பெயினாக இருக்குது. அவனோட ஃபோர்ஸ் தாங்க முடியல, வலிக்குது. ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறான். ஷோல்டரில் பிடிச்சிட்டு பெயின் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு மூவும் அப்படி வலிக்குது. இதுக்கு நடுவில் உங்கள் அம்மா வேற கீழே இருந்து கத்திட்டே இருக்காங்க. மேலே போயிட்டு என்னடி பண்ணுற, கீழே வாடி அப்படிங்கிறாங்க. உங்க 2 பேருக்குமே காதுலேயே விழல. அதை விட நீங்கள் வரம மாமா மாமா கத்திக்கிட்டே இருக்கீங்க. இதனாலே ரொம்ப ஹைப்பா ஸ்ட்ராங்கா அப்படி பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் அவன் அந்த மூவை ஸ்லோவாக கொண்டு வரான். பிகாஸ் ஃபினிஷ் பண்ண போகிறான். அவன் ஷோல்டர்லேருந்து கை எடுத்து ஹிப்பில் கை வச்சு டைட்டாக பிடிச்சிட்டு அவனை பார்த்துட்டே மாமா மாமா எனக்கு உனக்கு பிடிக்கும்ல. ஃபைனலாக ஸ்ட்ராங்காக ஒரு புஷ் அப்படியே வந்து உங்கள் மேலே படுத்துட்டான். பிகாஸ் ஃபினிஷ் பண்ணிட்டான். அவங்க காதுகிட்ட வந்து உன்னை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும், நீ தான் என் லைஃபு பொண்டாட்டி. ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தேன்டி, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். தேங்க்ஸ் அப்படியே சொல்லிட்டு இருக்கான். ஃபினிஷ் பண்ணிட்டான். உங்கள் மேலே படுத்துட்டான் இல்லையா, நீங்கள் உங்களுக்கு தான் ஏதாவது ஒரு பெயின் இருந்தா அவன் ஷோல்டரில் தானே போட்டு கடிப்பீங்க. இப்போதான் அவ்வளோ பெரிய பெயினை ஃபீல் பண்ணிட்டு இப்போதான் அவரு உங்கள் மேலே படுத்துருக்கான். அவ்வளோதான், அவன் ஷோல்டரை போட்டு கட்டிக்க ஆரம்பிக்கிறீங்க. அவன் பக்கத்தில் இருக்க பெட்ஷீட்டை டைட்டாக பிடிச்சிக்கிட்டான். புரிஞ்சிருச்சு, பெயினாக இருந்தால் கடிப்பா இல்லையா, ஸோ அதனால தான் கடிக்கிறான்னு சைலண்ட்டாக இருக்கான். உங்களுக்கு பெயின் முடிகிற வரைக்கும் அவனை நீங்கள் விடவே மாட்டீங்க. அது வரைக்கும் அவன் அமைதியாக இருக்கான். கொஞ்ச நேரம் அவனை ஷோல்டரை விடுறீங்க. ஓகேவா, பெயின் போயிடுச்சா? இப்போ ஓகே. மாமா ஏன் அப்படி வலிச்சது? பிகாஸ் உன் புருஷன் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறான். அதான் உனக்கு அவ்வளோ பெயினாக இருந்தது. அப்படியே சொல்லிட்டு உங்கள் மேலே படுத்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டான். மாமா நீ ஹாப்பியாக இருந்தியா? என்னால் உனக்கு இந்த ஹாப்பினஸ் கொடுக்க முடியல. டைட்டாக ஹெல்ப் பண்ணிட்டு உன்னால் மட்டும்தான்டி எனக்கு இந்த ஹாப்பினஸ் கொடுக்க முடியும். உன்னால் மட்டும்தான் கொடுக்க முடியும். சாரி, நான் பயந்துட்டு வலிக்குதுன்னு கத்திட்டேன். சாரி மாமா, ஃபர்ஸ்ட் டைம்ல. சாரி, இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஏ பொண்டாட்டி, எனக்கு தெரியும்டி உன்னால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு தெரியும். பட் நான் தான் சொல்லிட்டேன்ல என் பொண்டாட்டி அப்படின்னா அது அவ்வளோ ஈஸி கிடையாது. எனக்கு தெரியும் உன்னால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு. பிகாஸ் நீ சின்ன பொண்ணு இல்லை. நான் ஒன்றும் சின்ன பொண்ணுலாம் கிடையாது. சரி சரி, நான் மறந்துட்டேன். நீ சின்ன பொண்ணு கிடையாது, நீ என் பொண்டாட்டி. சரியா, நீ என் பொண்டாட்டி. எனக்கு தெரியும் என் பொண்டாட்டியால் என்னை ஹேண்டில் பண்ண முடியாதுண்ணா. ஐம் சாரி டி, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டிண்ணா. அப்படி சொல்லிவிட்டு அவங்க ஃபோரில் கிஸ் பண்ணுறான். இப்போவும் கீழே எடுத்து உங்கள் அம்மா கத்திக்கிட்டே இருக்காங்க. என்ன தாண்டி பண்ணுற, சீக்கிரம் வாடி அப்படி கத்திட்டே இருக்காங்க. அம்மா கூப்பிட்டுட்டே இருக்காங்க. நான் போகிறேன் மாமா, இழந்துறேன். ஏய், உன்னால் முடியுமா? நீ பார்த்துப்பியா? பாட்டி வர வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நீ படம் நான் பார்த்துக்கிறேன். அம்மா திட்டுவாங்க, நான் போகிறேன். அவளை நான் பார்த்துக்கிறேன்டி, நீ படம் அப்படி சொல்லிட்டு அவன் எழுந்துக்கிறான். நீங்கள் அவனையே பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் ஒரு பேண்ட் எடுத்து போட்டுட்டு டோரு க்ளோஸ் பண்ணிட்டு போகிறான். பட் நீங்கள் எழுந்த உங்கள் காலை பெட்டில் இருந்து கீழே வைக்கிறீங்க. காலை கிட்டுன்னு ஆடிட்டு இருக்க அந்த பெட்டோட ஹேண்டில் பிடிச்சிட்டு மெதுவாக நடந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறீங்க. முடியல உங்களால்.
இப்படிதான் உங்களுக்கு வலிச்சிருக்கும். அதே போலதான் இப்பவும் வலிக்குது. விட்டு குளிச்சுட்டு ஒரு சாரி எடுத்து போட்டுட்டு கீழே வரீங்க. ஆரம் உட்காந்து அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஏண்டி வந்த அப்படிங்கிற மாதிரி உங்களை பாக்குறா. நீங்க ஆர்வம் பார்த்த உடனே சிரிக்கிறீங்க. பிகாஸ் அவன் ஹெல்ப் பண்ற அந்த மாதிரி பண்ணது கிடையாது. என்னடி சிரிக்கிற? மாமா நீங்க ஹெல்ப் பண்றீங்களா? ஓட்டன் வை. அதான் உன்னை ரெஸ்ட் எடுக்க சொன்னல, இங்க என்ன பண்ற? அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது உங்க அம்மா வராங்க. ஏய் என்னடி பண்ணிட்டு இருந்த? எத்தனை வாட்டிடி கத்திட்டு இருக்கிறது? ஆரம் எப்போ வந்தான்னு கூட தெரியல. காஃபி போட்டோன்னா குடுத்தியா இல்லையா? வந்த உடனே காஃபி கேட்பான். அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க அவனை பாக்குறீங்க. அவன் திரும்பி உங்க அம்மா கிட்ட கொடுத்தா. நான் வந்த உடனே டேஸ்ட் பண்ணிட்டேன். காஃபி போட்டாளா? டீ போடுற காஃபி நல்லா இருக்காதுரா, நல்லா இருந்தது. அவன் திரும்பி உங்களை பார்த்துட்டே அவ அதை கொடுத்தா மட்டும்தான் எனக்கு நல்லா இருக்கும், அவகிட்ட மட்டும் தான் அது டேஸ்டா இருக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி டபுள் மீனிங்ல பேசிட்டு இருக்கான். சரி இரு வர அப்படி சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்குள்ள போனா அவர் அவங்க வந்து ஹக் பண்ணிக்கிட்டு என்னடி பண்ற பொட்டுமா, ரெஸ்ட் எடுந்தானே சொன்னேன். பாட்டி கூட்டிட்டு வர போகணும்ல, பாட்டி இல்லாமலே ஒரு மாதிரி இருக்கு. அதான் அம்மா குக் பண்ணிட்டாலாம், ரெடி ஆயிட்டால, போலாமா ஹாஸ்பிட்டலுக்கு? நீங்களும் வரீங்களா? ஒரு 10 minutes நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். அவன் குடுக்குடுன்னு ரூமுக்கு ஓடுறான். உங்களால முடியல, உங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போறீங்க. நிற்க முடியல ஃபர்ஸ்ட். பட் அவங்களும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு போலாமா? மாமா வந்துட்டும் இவ்வளோ வரானா? வரதான் சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டே இருக்கும்போது ஆர்வம் வரான். 3 பேரும் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க. நீங்க தான் பாட்டிக்கு ஃபுட் ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க. பாட்டிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் டாக்டர் கிட்ட போயிட்டா பாட்டிக்கு இப்போ எப்படி இருக்கு, வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இருந்தா அவங்க ஓகே பாட்டிக்கு இப்போ எல்லாம் க்யூர் ஆயிடுச்சா, நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படி சொல்றாங்க. ஓகே தான், எல்லாரும் இப்போ வீட்டில் இருக்கீங்க. உங்க பாட்டிக்கு டேப்லெட்லாம் எடுத்து கொடுத்துட்டு பால்லாம் கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டு உங்க ரூமுக்கு போகலாம் ட்ரை பண்றீங்க. ஆப்போசிட்ல ஆரமோட ரூமு, அவன் ரூம்ல நடந்திருக்கும் இல்லையா அந்த மூமெண்ட் ஞாபகம் வந்தோடனே லைட்டா சிரிச்சுட்டே ஆமா மாமா பண்ணும்போது என்னென்ன சொல்லிட்டு இருந்தாரு, நம்மளுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லைன்னு சொன்னாரு. என்ன சொல்ல வராரு? இதுக்கு முன்னாடி நம்மளுக்குள்ள இது நடந்திருக்குமா? அப்படி திங்க் பண்ணிட்டே உங்க ரூமுக்குள்ள போயிட்டு படுத்துக்கிட்டீங்க. இப்பதான் ஆரம்பிக்கல இருந்து மேல வரான். அவன் ரூமுக்கு போனா நீங்க இல்ல, உங்க ரூமுக்குள்ள வந்து உங்களை தூக்குறான். இப்பதான் படுத்திருப்பீங்க, நல்ல ஃபீல் ஆகுது. லைட்டா கண்ணை திறந்து பாக்குறீங்க. ஏண்டி இந்த ரூம்ல படுக்கிற பொண்டாட்டி, நீ எல்லாமே எப்படி நான் அந்த ரூம்ல படுப்பேன்? அது அம்மா இன்னும் எதுவுமே சொல்லவே இல்லை. அம்மா கிட்ட இதெல்லாம் நம்ம பண்ணோம் இல்லைல்ல. இப்போ நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இதுக்கப்புறம் நீ என் ரூம்ல தான் இருக்கணும், புரியுதா? லைட்டா கண்ணை சிமிட்டுறீங்க. அவ அப்படியே உங்களை தூக்கிட்டு போயிட்டு ரூம்ல 2 பேரும் படுத்துக்கிறீங்க. அவ ஹக் பண்ணி படுத்துக்கிறான். நெக்ஸ்ட் டே மார்னிங்கே எழுங்க, ஒரு ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கான். குளிச்சுட்டு வரீங்க. மாமா ஒரு நிமிஷம், நான் இந்த பட்டனை போட்டுக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு அவன் கிட்ட வரீங்க. அவன் எப்போ பிடிச்சிட்டு இதுக்கு தாண்டி வெயிட் பண்ண, போடு ஷர்ட் பட்டன்லாம் போட்டு விட்டுறீங்க. எப்பவுமே நீ இந்த டை தானே யூஸ் பண்ணுவேன், இது வேண்டாம் இன்னைக்கு இது யூஸ் பண்ணு அப்படி சொல்லிட்டு வேற ஒரு டைம் எடுத்து அந்த டையை அவங்களுக்கு போட்டு விட்டுருங்க. அவங்களே பார்த்துட்டே இருக்கான். ஒரு நிமிஷம் இரு, உனக்கு ஹேர் ஸ்டைல் நான் தான் செட் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு இதுதான் உனக்கு நல்லா இருக்கு, அழகா இருக்க மாமா, ஏதோ உனக்கு ஒரு இதே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. வாட்ச் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க திரும்புறீங்க. அது குறையிலடி, இதுதான் குறையுது அப்படி சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்றான். வலிக்குது, கிஸ் கொடுக்க பெயின் வர மாதிரி தான் கிஸ் பண்ணுவியா? உங்க லிப்ஸ்ல கை வச்சுட்டே பேசுறீங்க. ஃபோர்ல கிஸ் பண்ணிட்டு ஓகே நெட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வருவேன், என் ரூம்ல தான் இருக்க, புரியுதா? வெளில போறான்.
அவன் பின்னாடியே வரீங்க. எப்பவும் போல உங்க அம்மாவுக்கு ஒரு பாய், அவங்க அம்மாவுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அங்கிருந்து போறான். அவன் போயிட்டு கொஞ்ச நேரம் தான் உங்க அம்மா கிட்ட வந்து, அம்மா எனக்கு குக் பண்ண சொல்லி கொடுங்க, ஒழுங்கா ஓடிட்டு இல்லைன்னு அடிப்பேன். அம்மா நான் என்ன கேட்குறேன், நீங்க ஏன் அப்படி பண்றீங்க, உங்ககிட்ட கேட்டது தப்பு, நான் போய் பாட்டிக்கிட்டே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட வரீங்க. எப்பவுமே அவங்க தான் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. அவங்க கைப்பிடி செலுத்து பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு இது போடணும், இது போடக்கூடாது, இப்படி செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும் போது இந்த டைம் உங்க வீட்டுக்குள்ள லென் உள்ள வரா. பாட்டியும் நீங்களும் பேசிட்டு இருக்கீங்க. அவ உள்ள வந்துட்டே, ஹாய் வயன். 2 பேரும் திரும்பி பாக்குறீங்க. இந்த சவுண்டு கேட்டு கிச்சனுக்குள்ள இருந்து உங்க அம்மாவே வராங்க. உங்களுக்கு லென்ன பார்த்த உடனே செம்ம ஷாக்கு. சோஃபால இருந்து எழுத நிக்கிறீங்க. அவ கழுத்துல இருக்க தாலி, நீங்க சாரியில இருக்கீங்க, உங்க நெத்தில இருக்க குங்குமம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு, வயன் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்ன அப்படி கேட்கிறா. உங்க 3 பேருக்குமே ஒரு மாத்திரை இருக்கு. உங்க அம்மாக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல, பிகாஸ் அவங்க தானே எல்லாத்தையுமே பண்ணியிருப்பாங்க. பார்த்துட்டே இருக்காங்க. ஹே வயன் உன்னதான் கேட்கிறேன், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அதுவும் இந்த 2 நாள்ல? ஆறு நேத்து கூட என்கிட்ட போன்ல பேசினாரு, பட் அவர் எதையும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஹாப்பி மேரேஜ் லைஃப் அப்படி சொல்லிட்டு அவ உங்களுக்கு கையை கொடுக்குறா. நீங்க அவளே பார்த்துட்டு இருக்கீங்க. மாமா உங்க கூட பேசிட்டு தான் இருக்காரா? ஆமா, இன்னைக்கு நம்ம மீட் பண்ணலான்னு கூட சொல்லிட்டு இருந்தாரு. அவருக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், பட் அவரு காணோம். அதான் நான் வீட்டுக்கு தேடி வந்துட்டேன். ஆமா, என் புருஷன் எங்க? உங்களுக்கு ஃபேஸ்லாம் அப்படி சேஞ்ச் ஆகுது. இன்னும் மாமா கனெக்ட்ல தான் இருக்காரா அப்படி தோணுது. ஆமால, மாமாக்கு இந்த பொண்ணு தானே பிடிக்கும் அப்படியும் தோணுது. கண்ணெல்லாம் ரெட் ஆயிடுச்சு.